நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்மளாக உருவாக்கி கொள்ளக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும். உங்கள் ஆஃபீஸில் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாபில் சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு லிஸ்ட் எடுங்க. உங்கள் ஜாபில் நீங்கள் பார்க்குற இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள் என்னது, நெகட்டிவான விஷயங்கள் என்னது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். மேபி உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் போகக்கூடிய ட்ராவல் டிஸ்டன்ஸ் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கலாம். கம்பெனி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ரொம்ப பிடிச்ச ப்ரொஃபைலில் இருக்கலாம். அந்த கம்பெனி ரொம்ப நீங்கள் லாங் டேர்ம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கம்பெனியோட ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷன் இருக்கலாம். இப்படி வந்து பல விஷயங்களுக்கு உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கலாம். மைனஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ் மைனஸாக இருக்கலாம். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சபார்டினேட் அவங்களே கூட உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கலாம். இப்படி உங்கள் ப்ரொஃபைலில் சில உங்களோட ஜாபில் இருக்கிற டே டு டே ஃபங்க்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கிளாஸிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் உங்களுக்கு புரிய வரும். என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, வேறு எந்த கம்பெனிக்கு போனாலும் இந்த விஷயங்கள் கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு பாஸ் கிடைக்க மாட்டார், இந்த மாதிரி ஒரு சபார்டினேட் கிடைக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ரோல் நமக்கு வந்து ஒரு 3 to 5 years 7 years தான் இருக்குது. இந்த 7 yearsல இது மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ரோல், கம்பெனியோட முக்கியமான ஒரு பில்லர் அப்படின்னு நம்ம சொல்கிற இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு ரோல் வந்து எந்த கம்பெனி போனாலும் நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஏதோ சில ப்ளஸ் மைனஸ் எல்லாரோடைய ஜாப்லேயும் எல்லாரோடைய ஒர்க்லேயும் இருக்கும். உங்கள் ஜாபில் இருக்கக்கூடிய ப்ளஸ் மைனஸ் இது ரெண்டையும் லிஸ்ட் எடுங்க. ப்ளஸ் அதிகமாக இருக்கா, மைனஸ் அதிகமாக இருக்கான்னு பாருங்கள். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட எழுதுங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கம்பெனியில் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன ரெக்கக்னிஷன்ஸ், சின்ன சின்ன அப்ரிசியேஷன்ஸு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வந்து நல்ல ஃபீட்பேக், உங்களோட கஸ்டமர்கிட்ட இருந்து, உங்களோட இன்டர்னல் கஸ்டமர் சொல்கிறோம்ல, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல ரெக்கக்னிஷன், ரெஸ்பெக்ட், ஃபீட்பேக், நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று விடாமல் எல்லாத்தையும் நீங்கள் லிஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எது வந்து அதிகமாக இருக்குது, பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள் ஜாபில் நிறையா இருக்கா, இல்லை நெகட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெகட்டிவான விஷயங்கள் தான் நிறையா இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த நெகட்டிவான விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து பிரிக்க முடியும். எப்படின்னா உங்களால் சரி செய்யக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள், உங்களால் சரி செய்ய முடியாத நெகட்டிவான விஷயங்கள். உங்களால் சரி செய்யக்கூடிய நெகட்டிவான விஷயங்களை இன்னும் நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம். உடனடியாக நீங்கள் சரி செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் காலம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள். சரி செய்யவே முடியாத விஷயங்களை ரெண்டாக பிரிக்கலாம். இந்த விஷயத்தை சுத்தமாகவே சரி செய்யவே முடியாது, இந்த விஷயம் வந்து ரொம்ப நீண்ட நாள் ஆகும், அது வரைக்கும் அந்த கம்பெனியில் நம்ம இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு இருக்கும். இப்படி வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்கள் ஜாபில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ப்ராப்பராக ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து கம்பைல் பண்ணி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஸ்டேட்மெண்ட்டாக உருவாக்கி வச்சிருக்கும் போது சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் நம்ம இருக்க வேணாம், வேறு கம்பெனிக்கு மாறலாம் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இதே கம்பெனிலே இருக்கலாம்னு தோணும். அப்போ நாளுக்கு நாள் நம்மளோட மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு புற சூழல்களால், எக்ஸ்டர்னல் விஷயங்களால் நம்முடைய மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங்காக அந்த கம்பெனியில் இருக்க வேண்டாம், நம்ம மாறிடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டூல் வேணும்ல. அப்போ நீங்களே உங்களோட ஜாபை வந்து அசஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக வந்து கிளாஸிஃபை பண்ணிக்கிட்டு இதெல்லாம் ப்ளஸ் இருக்குது, இதெல்லாம் மைனஸ் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு, மைனஸ் நிறையா இருக்குது அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதையும் கிளாஸிஃபை பண்ணி எது உங்களால் சரி செய்ய முடியும், எது சரி செய்ய முடியாதுன்னு பார்த்துக்கிட்டு, சரி செய்ய முடியாத நெகட்டிவ் தான் நிறையா இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் சேஞ்ச் அவசியம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை எல்லா வகையிலும் எனக்கு கம்பெனி வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரே ஒரு விஷயம் எங்கள் பாஸ்க்கும் எனக்கும் சுத்தமாக ஒத்து வரல, அவருக்காகவே நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு. பீப்புள் ஸ்டே இன் தி ஆர்கனைசேஷன் ஃபார் தேர் பாஸ் அண்ட் பீப்புள் லீவ் தி ஆர்கனைசேஷன் ஃபார் தி பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து பாஸ்னால தான் ஒரு சபார்டினேட் இருக்கிறதும் போகிறதும் அப்படின்ட்டு. கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனியாக இருக்கும், நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நமக்கு செய்கிற ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபைல் உள்ள கம்பெனியாக இருக்கும். ஆனால் நம்ம பாஸ் நமக்கு பிடிக்கல அப்படின்றதுக்காகவே நம்ம கம்பெனி மாறும். இப்படி நிறைய பேர் நடக்கிறது உண்டு. பீப்புள் டோன்ட் லீவ் தி ஆர்கனைசேஷன், தே லீவ் தேர் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் கம்பெனியில் நீங்கள் இந்த ஜாபில் கண்டினியூ ஆகணுமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ரைட் டிசிஷன் எடுக்க முடியும் நண்பர்களே. நன்றி. S Boss HRD channel.